ஹலோ, வணக்கம் பசங்களா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் வந்து சிம்பிளான ஒரு ஸ்வீட் ஐட்டம் தான் சொல்லி தர போகிறேன். கேரட் கீர். இதை வந்து க்ரீமியாக செய்கிறதுக்கும் டேஸ்ட்டாக செய்கிறதுக்கும் ஒரு சில ட்ரிக்ஸ் இருக்குது. அதையும் நான் சொல்லித்தரேன். இதை வந்து நீங்கள் சூடாகவும் குடிக்கலாம், இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி இஷ்டமோ அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஓகே, கேரட் கீருக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு கேரட் வேணும். கேரட்டை வந்து இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்படினால மிக்சியில் போட்டு அரைக்க தான் போகிறோம். ஸோ திருவிட்டு இருக்கணும், பொடிசாக கட் பண்ணணும் அப்படின்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. அடுத்தது வந்து பாதாம் வேணும். நான் வந்து 1 கப் கேரட் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கிலோ கேரட் இருக்கும். அதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் பாதாம் எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி எடுத்திருக்கேன், தேவையான அளவுக்கு சர்க்கரை. எப்போவுமே கேரட்டில் ஸ்வீட் செய்யும்போது கேரட்டோட ஸ்வீட்டையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஒரு சில கேரட் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதே மாதிரி கீருக்கு வந்து ஏலக்காய் வேணும். இது மாதிரி முழு ஏலக்காய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அடுத்தது வேக வைக்கிறதுக்கு பால் வேணும். அடுத்தது வந்து நெய் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, குக்கரில் வந்து பால் ஊற்றி வேக வைப்போம். அது ரொம்ப பொங்கி ஊற்றாமல் இருக்கிறதுக்கு வேக வைக்கும் போது 1 ஸ்பூன் நெய் விடணும். அடுத்தது வந்து இந்த சாரப்பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, கேரட் கீருக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து இந்த சாரப்பருப்பு தான். கீர்லாம் செஞ்சு முடித்த பிறகு கடைசியில் நெய்யில் வந்து இந்த சாரப்பருப்பை வறுத்து கொட்டணும். அதுதான் அந்த கீருக்கே ஒரு நல்ல டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கொடுக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்பு. அதனால் அதை சாரப்பருப்பு வாங்கிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் கேரட் கீர் செய்யுங்க. வந்து கேரட் கீர் சேர்த்துக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் வந்து ஃபஸ்ட்டு கேரட்டை சேர்த்துக்கலாம். கேரட்டு, அதுக்கப்புறம் பாதாம், அடுத்தது வந்து முந்திரி. இந்த பாதாமும் முந்திரியும் தான் உங்களுக்கு வந்து கீரை வந்து நல்லா க்ரீமியாக ஆக்கும். இது நீங்கள் நெய்லெல்லாம் வறுத்து போட வேண்டாம். சாரப்பருப்பு மட்டும் நெய்யில் வறுத்து போட்டால் போதும். கேரட்டோட சேர்த்து கேரட்டு, அதுக்கப்புறம் பாதாம், முந்திரி இதை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பால், வெறும் பால்லே வேக வைக்கலாம். இருந்தாலும் நம்ம வந்து ரொம்ப பொங்கி ஊற்றும், அதனால் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் பால். கொஞ்சம் பெரிய குக்கரை எடுத்துக்கோங்க, இல்லைன்னா பொங்கி வெளியும். ஸோ அவ்வளோதான், இவ்வளோ போதும். இந்த கேரட் வந்து கொஞ்சம் முழுகிற அளவுக்கு இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் ஒரே 1 ஸ்பூன் அதில் வந்து நெய் விட்டுக்கலாம். கேரட் கீருக்கு வந்து எல்லாம் இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். கேரட்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இது வந்து பொங்கி வலியாமல் இருக்கிறதுக்காக சும்மா ஒரே 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். எந்த ஸ்வீட் செஞ்சாலும் ஒரே 1 பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பை வந்து இந்த ஸ்டேஜ்லேயும் போடலாம், இல்லை செஞ்சு முடித்த பிறகு கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? இது வந்து குக்கர் அடுப்பில் வச்சு ஒரு விசில் விடலாம். ஏலக்காயும் போட்டுக்கலாம். இந்த கீருக்கு வந்து சும்மா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. சும்மா 2 கல் போட்டால் போதும். போட்டுட்டு குக்கரை மூடி ஒரு விசில் விட்டாலே போதும். ஓகே, இப்போ வந்து ப்ரெஷர் அடங்கிடுச்சு. ஒரே 1 விசில் தான் விட்டேன். பாருங்க, இந்த மாதிரி வெந்திருக்கு. இது வந்து நல்லா ஆற விட்டுட்டு மிக்சியில் போட்டு அரைக்கணும். நல்லா ஆறட்டும். நல்லா வேக வச்சதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிக்குவோம். அரைக்கும் பொழுது தண்ணி பால் எதுவுமே ஊற்றிடாதீங்க. கன்சிஸ்டன்சியெல்லாம் நம்ம திருப்பி கொதிக்க வைக்கணும் அடுப்பில் வச்சு. அப்போ பார்த்துக்கலாம். இப்போ நிறைய தண்ணி ஊற்றுனீங்கனாக்கா அது வந்து மிக்சியில் வந்து வலியும். அதனால் இது நல்லா அரைச்சிக்கலாம். இது வந்து நைஸாக அரைச்சிக்கலாம். அடுப்பில் வந்து ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நம்ம முந்திரி பருப்பு பாதாம்லாம் போட்டோம் பார்த்தீங்களா, ஏலக்காய் எல்லாமே நல்லா மசியணும். அந்த அளவுக்கு எவ்வளோ நைஸாக முடியுமோ அவ்வளோ நைஸாக நீங்கள் நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இனிமேட்டுக்கு உங்களுக்கு கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி பால் எவ்வளோ வேணாலும் ஊற்றிக்கலாம். நீங்கள் மில்க் மேடு போடுறதா இருந்தாக்கா கொஞ்சம் தண்ணியும் கலந்துக்கலாம். நான் இப்போ இந்த மிக்சியை கழுவி அந்த தண்ணி ஊற்றுவேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக பால் தான் ஊற்ற போகிறேன். நான் வந்து மில்க் மேடு போடல. உங்களுக்கு இன்னும் நல்லா ரிச் டேஸ்ட் வேணும்னாக்கா மில்க் மேடு போட்டுக்கலாம். மிக்சி கழுவி அதை அப்படியே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இன்னும் சர்க்கரை போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆகும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சர்க்கரையும் போட்டுக்கலாம். சர்க்கரை மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு சில கேரட் வந்து ரொம்ப இனிப்பாக இருக்கும்.
பத்தலைன்னா நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். வந்து கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம். நம்ம இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். இதில் வந்து சர்க்கரை வந்து நல்லா கரையட்டும். கரைஞ்ச பிறகு நீங்கள் கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி காய்ச்சின பால், உங்களுக்கு எவ்வளோ தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு பாலை ஊற்றிக்கோங்க. பாருங்கள், நம்ம வந்து இந்த முந்திரி பாதாம்லாம் சேர்த்து குக்கர்லேயே வேக வச்சதால பாருங்கள் இவ்வளோ க்ரீமியாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி வேணும்னாக்கா நீங்கள் நெய்யில் முந்திரி பருப்பு பாதாம்லாம் வறுத்து போட்டாலாம் வராது. நம்ம வந்து முந்திரி பருப்பும் பாதாமும் இந்த மாதிரி அரைச்சி ஊற்றணும். இன்னும் கூட தண்ணியாக இருந்தால் நல்லா தான் இருக்கும். அவ்வளோதான். சும்மா அது வந்து ஒரே ஒரு கொதி வந்தால் போதும். நம்ம நெய்யில் வந்து சாரப்பருப்பை வறுத்து கொட்டிடலாம். லைட்டாக கொதிக்கட்டும். நம்ம இனிமேல் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. வந்து அது கொதிக்கிற ஸ்டேஜில் இருக்குது பாயாசம். அப்போ வந்து நெய் போட்டு அந்த சாரப்பருப்பு வறுக்கிறதுக்கு நெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும், ரொம்ப சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. இதுவும் பாருங்கள் லைட்டாக அப்படியே பொங்கி வர ஆரம்பிக்குது. ரொம்ப கொதிக்கணும் அப்படின்னா அவசியம் கிடையாது, எல்லாம் சேர்ந்து வந்தாலே போதும். நெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து சாரப்பருப்பு போட்டுக்கிறேன். சாரப்பருப்பு வறுத்து நல்ல ஸ்மெல் வரணும். ஒரு 30 செகண்ட்ஸ்க்குள்ள வறுத்துரும். பொரியிற மாதிரி சவுண்டு வருதா? இந்த மாதிரி சவுண்டு வந்தாலே போதும், டக்குன்னு பொரிஞ்சிடும். அவ்வளோதான். இதுவும் பொங்க ஆரம்பிச்சிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. வந்து இந்த வறுத்து வச்ச சாரப்பருப்பு இதில் கொட்டிடலாம். அவ்வளோதான், நம்ம கீர் வந்து ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் தண்ணியான கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் உங்களுக்கு குடிக்க நல்லாயிருக்கும். ஆறுச்சுன்னா இன்னும் கட்டியாகும். சில்லுன்னு இருந்ததுனாக்கா உங்களுக்கு இன்னும் கூட கட்டியாக மாறும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வச்சுக்கோங்க. ஓகேவா? இதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே செய்யுங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஹெல்த்தியான கீர் கூட தான். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக செஞ்சு பார்ப்பீங்க நம்புகிறேன். ஹாப்பி குக்கிங்.